ஹலோ நண்பர்களே, வணக்கம். நான் உங்கள் பிரியா. இன்றைக்கி அமாவாசையும் நம்மளுக்கு முடிஞ்சிருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டில் முருகர் வந்திருந்தார் அப்படின்னா நம்மளுக்கு என்ன மாதிரியான அறிகுறிகள் மூலமாக நம்மளுக்கு அதை உணர்த்திருப்பாருங்கிற பதிவை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த பதிவை பார்க்கக்கூடிய முருகர் பக்தராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் ஓம் சரவண பவான்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் மட்டும் போஸ்ட் போடுங்க. எவ்வளோ முருக பக்தர்கள் நம்மளோட பதிவை தொடர்ந்து பார்க்குறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்குவேன். நம்மளும் சொல்லுவோம், ஓம் சரவண பவா, வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. இன்றைக்கி அமாவாசை முடிஞ்சிருக்குதுங்க. எல்லா முருகர் கோவிலையும் இன்றைக்கி ரொம்பவும் விசேஷமான நாள். அதுவும் நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கிறது நம்மளோட இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர். இன்றைக்கி திருச்செந்தூரில் ரொம்பவும் விசேஷமாக பக்தர்கள்லாம் நல்ல விதமாக சாமியெல்லாம் கும்பிட்டுருக்காங்க. அதே நிமிஷம் இன்றைக்கி கடல் உள்வாங்கியும் இருந்திருக்கு. இது அங்கே ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அந்த அமாவாசை நாள்லேயும் பௌர்ணமி நாள்லேயும் கடல் உள்வாங்கிறது வழக்கம்னாலும் இன்றைக்கி அங்கே 100 அடி அளவுக்கு கடல் உள்வாங்கியிருக்குதான். அதில் பச்சை நிற பாறைகள்லாம் வெளியே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய நியூஸில் நான்லாம் பார்த்தேன். நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியலை. இருந்தாலும் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் முருகர் நம்ம அனைவரையுமே காப்பாற்றுவார்னு நம்ம நம்பலாம். இன்றைக்கி அமாவாசையில் யாராச்சும் முருகருக்கு வழிபாடு பண்ணீங்க, இல்லை முருகரை நினச்சி அவரோட நாமத்தை சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர் உங்கள் வீட்டுக்கு இன்றைக்கி ஏதாவது ஒரு மூலமாக உங்களுக்கு காட்சி தந்திருப்பார். அது நம்மளுக்கு தெரிஞ்சதோ தெரியலையோ அது என்னென்ன அறிகுறிகள் மூலமாக காமிச்சிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டாயமாக உங்கள் வீட்டில் நீங்கள் விளக்கு வச்சு முடித்ததுக்கப்புறமாகவோ இல்லை விளக்கு வச்சுட்டு இருக்கிற டைம்லையோ இல்லை அவரோட நாமத்தை நீங்கள் மனசார சொல்லிட்டு இருக்கிற அந்த டைம்லேயோ உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு திசையில் கவுளி சத்தம் போடுது அப்படின்னா கட்டாயமாக முருகர் உங்களுக்கு உங்களோட வேண்டுதல்களை இன்னைக்கு கேட்டிருக்கிறார். அவர் உங்கள் வீட்டில் தான் இருக்கிறார். இதை நம்மளுக்கு உணர்த்துறதுக்காக தான் அந்த கவுளியும் அந்த சத்தங்களை எழுப்புது. இது நம்மளோட குலதெய்வமும் நம்மளோட இஷ்ட தெய்வமும் நம்ம வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா தான் கண்டிப்பாக இந்த மாதிரி சத்தங்கள்லாம் நம்மளுக்கு கேட்கும். அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு உயிரினம் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கும். உயிரினம்னா இந்த பச்சை நிற வெட்டுக்கிளி வர்றது, அப்புறம் இந்த பொன்வண்டு, அதுக்கப்புறமா இந்த பட்டர்ஃப்ளை, அப்புறம் இந்த தட்டான் பூச்சி, பட்டாம்பூச்சி, இந்த மாதிரி நிறைய விதமான உயிரினங்கள் வர்றது கட்டாயமாக முருகர் உங்களோட வீட்டில் இருக்கிறத 100% உணர்த்தும். இந்த பச்சை நிற வெட்டுக்கிளி வரதெல்லாம் ரொம்பவும் அதிசயம். அதுக்கப்புறமா இரவு நேரங்களில் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்குள்ளே மின்மினி பூச்சியை பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட குலதெய்வமும் உங்களோட இஷ்ட தெய்வமும் உங்கள் வீட்டில் தான் இருக்கிறாங்க. அதுவும் ஒரு அறிகுறிக்காக தான் நம்ம வீட்டுக்கு வருது. எல்லா நாளையும் பாருங்கள், எல்லா நாளையும் உங்கள் வீட்டில் நீங்கள் எங்கேயாவது இந்த மின்மினி பூச்சி, வெட்டுக்கிளி, அப்புறம் இந்த தட்டான் பூச்சி, பட்டாம்பூச்சி எல்லாம் பார்க்க முடியுதான்னு பாருங்கள். அப்படியெல்லாம் பார்க்க முடியாது. நம்மளுக்கு என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்மளுக்கு மனசார கஷ்டமாக இருந்து நம்ம கடவுள்கிட்ட மனசுருக்கி வேண்டி பாருங்கள். அன்னைக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஜீவன் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கும். நம்ம அதை நோட் பண்ணாமல் விட்டுருப்போம். நான்லாம் நிறைய நாள் நோட் பண்ணியிருக்கேன். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கடவுள்கிட்ட கேட்கும்போது இப்படி ஏதாச்சும் ஒரு உயிரினம் மூலமாக எனக்கு நம்ம வீட்டுக்கு வரும். ஸோ அதை வச்சு தான் நானும் சொல்கிறேன். தெரியாமலாம் நான் சொல்கிறது கிடையாது. உங்களுக்கு தெரியலை அப்படின்னா நீங்கள் இனி பாருங்கள். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக உங்களோட வேண்டுதல்களுக்கு பலனும் கிடைக்கும். இதே போல் உயிரினங்களையும் நீங்கள் பார்ப்பீங்க. அதுக்கப்புறமா ஏதாச்சும் உங்களுக்கு நாயோ பூனையோ உங்கள் வீட்டில் உள்ளது கிடையாதுங்க, வெளியே இருந்து புதுசாக வந்திருக்கும்.
ஸோ அந்த மாதிரியெல்லாம் வந்துச்சு அப்படின்னா ஒரு பிடி சாதம் வச்சு அனுப்புங்க. அதே மாதிரி இன்னைக்குள்ளே நீங்கள் வந்து இதெல்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கட்டாயமாக முருகர் வந்து உங்கள் வீட்டில் தான் இருக்கிறார். நாளைக்கு வந்து நீங்கள் வந்து ஏதாச்சும் உயிரினங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு வருது, நாளைக்கு காலையிலையோ இல்லை மதிய வேலை அளவுலையோ வந்து வருது அப்படின்னா கட்டாயமாக முருகர் வந்து உங்களோட வேண்டுதல்களை வந்து கேட்டிருக்கிறார். அதனால உங்களோட வேண்டுதல்களை வந்து அவர் வந்து சீக்கிரமாக நிறைவேற்றி தருவார். இப்படி வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து என்ன மாதிரியான உயிரினங்கள் வந்துச்சு, அப்புறம் வந்து ஒரு சில பேருக்கு வந்து விளக்கு வைக்கும் போது முருகர் படத்தில் வந்து பூக்கள் விழுற மாதிரி அவர் வந்து ஆசீர்வாதம்லாம் பண்ணியிருப்பார். ஸோ அந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகள்லாம் நடந்திருக்கும். அப்படி உங்களுக்கு வந்து என்ன நிகழ்ச்சிகள் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இல்லாட்டி உங்கள் கனவுல கூட இன்றைக்கி வந்து அவர் வந்து கட்டாயமாக காட்சி தருவார். இது வந்து உண்மை. முருகனை நம்புங்க, அவர் வந்து கண்டிப்பாக நம்ம கூட தான் இருக்கிறார். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. இந்த வீடியோவின் பதிவு வந்து உங்களுக்கு வந்து உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். உபயோகமாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவின் முழு பதிவை பார்த்ததற்கு மிக்க நன்றி.